चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல நாங்க பார்க்கலாம், சில வருடங்களுக்கு முன்னால முழு உலகத்தில் உள்ள மக்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் ரொம்பவும் அமைதியோடு சந்தோஷத்தோடு எந்த பயமோ பதட்டமோ பீதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீப காலத்துல நாங்க பார்க்கலாம், உலகத்துல அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, அந்நிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது ஏசியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், சோதனைகள், ஒவ்வொரு நாளும் ஒன்று முடிந்தால் இன்னொன்று, அது முடிந்தால் இன்னொன்று, இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நம்மவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குகின்றது. இதற்கு பல காரணங்களை மனிதர்கள் சொன்னாலும் இதில் உள்ள மிக முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் முடியக்கூடிய அந்த காலகட்டம் வரக்கூடிய வேளையில் உலகத்தில் அதிகமான ஃபித்னாக்கள் ஏற்பட்டுவிடும், குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த உலகத்துடைய முடிவுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சில சின்ன அடையாளங்களையும் சொல்லி இருக்குகின்றார்கள். நபி அவர்கள் சில பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்குகின்றார்கள். நபி அவர்கள் சொன்ன சிறிய அடையாளங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், கிட்டத்தட்ட 190 விதமான அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடந்து கொண்டே இருக்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அடையாளங்களை, பல அடையாளங்களை சொன்னாங்க. அதாவது கியாம நாள் நெருங்கக்கூடிய வேளையில பெரிய பெரிய மாடி பில்டிங்களை கட்டுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். யததாவலூன ஃபில் புனியான், மிக பெரும் பெரும் மாடிகளை கொண்ட அந்த கட்டடங்களை கட்டுவார்கள். அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரங்கள், அதாவது படிப்பறிவில்லாதவர்களுடைய கைகள் ஒப்படைக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னதையும் ஒரு சில நாடுகள்ல நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, ஜினா அதிகமாக ஆகிவிடும். அதே மாதிரி மதுபானத்தை பல பெயர்களை கொண்டு மக்கள் இன்றைக்கு குடிப்பாங்க. மதுபானத்துடைய பல பெயர்களை வைத்து அதை மனிதர்கள் குடித்துக் கொண்டிருப்பாங்க. பெண்கள் அதிகமாக ஆகிவிடுவாங்க. இதெல்லாம் நபி அவர்கள் சொன்ன அதிகமான இந்த சின்ன அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, அதாவது யப்கால் இஸ்லாம், கியாம நாள் நெருங்கக்கூடிய வேளையில யூஷிக்கு ஐயாத்தி அலன் நாஸி ஸமான் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபு மினல் ஹுதா. நபி அவங்க சொன்னாங்க, கியாம நாள் நெருங்கக்கூடிய வேளையில லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாத்துல அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. இதை நாங்க சில நாடுகள், அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாடுகள்ல எங்கே மாஷா அல்லாஹ் அமல இபாதத்தோட இருக்கிறாங்க. சில நாடுகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் இஸ்லாம் பேரளவுல தான் இருக்குது. அது இல்லாம இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு மத்தியில எந்த சம்பந்தமும் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாத்துல அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு,
குரானை நீங்க எடுத்துக்கொண்டீங்க, அதனுடைய எழுத்து வடிவம் மாத்திரம் தான் இருக்கும். அத முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியை எடுக்க மாட்டாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்குரிய அனைத்து வழிகாட்டலும் குரான் இருக்குது. ஆனால் அந்த குரான்ல எழுத்துடைய வடிவம் மாத்திரம் தான் இருக்கும். அத மக்கள் பரக்கத்திற்காக வேண்டி பாவிக்காப்பாங்க, அதை கொண்டு அமல் செய்ய மாட்டாங்க. சொன்னாங்க மசாஜிதுஹும் ஆமிரா, அவர்களுடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க உலகத்துடைய பல நாடுகள்ல பல மில்லியன் செலவழிச்சு பள்ளிகளை கட்டிக்கிறாங்க, பல பில்லியன் செலவழிச்சு பள்ளிகளை கட்டிக்கிறாங்க. சில அரேபிய நாட்டிலையும் நீங்க பார்க்கலாம், அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க போனோம் சுவிஸ் ஜெனீவா. அங்க மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு பள்ளி ஜெனீவால கட்டிக்கிறாங்க. ஜும்மாவுக்கு மட்டும் மாஷா அல்லாஹ் மக்கள் கொஞ்சம் வராங்க, ஆனா மற்ற நேரத்துல அங்க பள்ளி இல்ல. அதே மாதிரி பல நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாங்க போனோம் ஜப்பான்ல இந்த டோக்கியோல ஒரு பெரிய ஒரு பள்ளி இருக்குது, துருக்கியர்களால கட்டப்பட்ட பள்ளி. எத்தனையோ மில்லியன் செலவழிச்சு கட்டிக்கிறாங்க. தொழுகையுடைய நேரத்துல கூட அந்த பள்ளியில தொழுகை இல்ல, தொழுகையுடைய நேரம் அந்த பள்ளியில தொழுகை இல்ல. ஆனா இன்றைக்கு மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த டூரிசமா மாறிடுச்சு. ஆண்களும் வராங்க, பெண்களும் வராங்க, அதனுடைய அந்த கட்டட கலையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி உலகத்துல நாங்க பார்த்தோம்டா, நபி அவங்க சொன்னாங்க மசாஜிதுஹும் ஆமிரா, அவர்களுடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த பள்ளியில நேரு வழி இருக்காது, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய விடயங்கள் அங்க இருக்காது. சொல்லிட்டு சொன்னாங்க அந்த காலத்துல வாழக்கூடிய சில உலமாக்கள் பூமிக்கு கீழால் உள்ளவர்கள் ஆக மிகவும் மோசமானவர்களாக இருப்பாங்க. அவர்களின் மூலமாகத்தான் பலவிதமான ஃபித்னாக்கள் வெளியாகும். அவர்கள்ட்ட தான் போய் மீண்டு விடும். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர்கள் மக்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக பயங்கரமான ஃபித்னா முழு உலகத்தில் நாங்க பார்க்கலாம். அதிகமான மக்கள் ஒரு வழியில போய் கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, இல்ல இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இதுவும் கூடும், இதுவும் கூடும். உலகத்துல பல இடங்கள்ல நாங்க பார்க்கலாம். அவர்களின் மூலமாக பல ஃபித்னாக்கள் வெளியாகி அது அவர்கள்ட்ட போய் மீண்டும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. மேலும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பள்ளி எந்த அளவுக்கு அலங்காரம் செய்வாங்க, லா துஸஹரிஃபன்னஹா கமா ஸஹர்வத்தில் யஹூது வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை அலங்காரம் செய்யற மாதிரி பள்ளிவாசல்கள் அலங்காரம் செய்வாங்க. நாங்க பாக்குறோம், இந்த உலகத்துல கட்டப்படுது சில பள்ளிவாசல், அதற்குரிய அந்த லைட்டுகள், அந்த அலங்கார விளக்குகள் எத்தனையோ கிலோகிராம் அவ்வளவு பாரமான அலங்கார விளக்குகள் அங்கே தொங்க விடுறாங்க. பொறுமதியான வஸ்துக்களை கொண்டு அந்த பள்ளி அலங்காரம் செய்யறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை அலங்காரம் செய்யற மாதிரி முஸ்லிம்களும் அவர்களுடைய பள்ளிவாசல்கள் அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அன்று நபி அவங்க சொன்னது இவைகள் அனைத்தும் என்று நாங்க கண்கூடாக பார்க்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, யூஷிக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகிலத்து இலா கஸாத்திஹா, சாப்பிடக்கூடியவன் அவனுடைய தட்டையின் பக்கம் மற்ற மக்களை வாங்க வாங்கான்னு கூப்பிடுற மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு பாதகமாக என்ன செய்வாங்க, மற்ற மக்களை கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க கண்டீங்க, எங்களை முக்கியமான ஒரு நாட்டை தாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டுடையவங்க முழு உலகத்துக்கு தூதுவர்கள் அனுப்பினாங்க, அவர்களுடைய அதிகாரம் அனுப்பினாங்க, இந்த நாட்டுடைய உதவி, இந்த நாட்டுடைய உதவி, இந்த நாட்டுடைய உதவி. நபியவங்க சொன்னாங்க, யூஷிக்குல் உமம், எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்க, அன்ததா அலைக்கும், உங்களுக்கு பாதகமாக படை திரட்டுவதில். எத மாதிரி, கமா ததா அல் அகிலத்து இலா கஸாத்திஹா, சாப்பிடக்கூடியவன் அவருடைய தட்டையின் பக்கம் மக்களை வாங்க வாங்கன்னு அழைக்கிற மாதிரி நீங்க எங்களோட சேருங்க, நீங்க எங்களோட சேருங்கன்னு சொல்லி சமீப காலத்தில் அழைத்ததை நீங்க மறந்துட மாட்டீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, வ மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அப்ப அந்த காலத்துல முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை குறைவாக இருக்கும், முஸ்லிம்கள் எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்களா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, வலக்கின்னக்கும் யௌமைதின் கஸீர், அன்றைக்கு உங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், என்றாலும் முஸ்லிம்கள்ட்ட பலம் இருக்காது, சக்தி இருக்காது, வெள்ளத்துக்கு மேல போகக்கூடிய அந்த நுரையை மாதிரி தான் முஸ்லிம்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பலமும் இருக்காது, அவங்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, வல யன்ஸி அன்ன மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களோட விரோதிகள்ல ஆரம்பத்தில் உங்களை பற்றி உண்டான ஒரு பயம் அச்சம் இருந்துச்சு, அந்த பயம் அச்சத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான்.
நாங்களே சின்னத்துல பார்த்திருப்போம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு எங்கட நாட்டில் உள்ள ஒரு பௌத்தனோ அல்லது வேற மதத்தில் உள்ளவரோ அவர் சாரத்தை கொஞ்சம் மேல கட்டி கொண்டு போறாரு, ஒரு முஸ்லிம கண்டா உடனடியா என்ன செஞ்சிருவாரு, கீழே போட்டுடுவாரு, அவர் தன்னுடைய தலையை குடிப்பாரு. அந்த அளவுக்கு மரியாதை செய்வாங்க, அந்த அளவுக்கு பயம் உண்டு இருந்துச்சு. இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டேக்கு. முஸ்லிம்களை பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறது, முஸ்லிம்களோடு கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, முஸ்லிம்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அவர்களுடைய கடை வீடுகளை கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, உங்களின் மீது உண்டான அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான். கேட்டாங்க சஹாபாக்கள், மல் வஹனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே வஹனுண்டா என்ன? நபி அவங்க சொன்னாங்க, ரெண்டு விஷயம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். இரண்டு விஷயம், ஒன்று துன்யாவுடைய பிரியம், இரண்டாவது மரணத்துடைய பயம். இந்த இரண்டையும் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல போடப்பட்டதுனால அந்நியவர்கள் இன்றைக்கு தைரியப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம்களை பாருங்க, ஹுப்பு துனியா, துனியாவுடைய நேசம், பணத்துடைய நேசம், செல்வத்துடைய நேசம், அதற்காக வேண்டி எதையும் செய்ய தயார். தன்னுடைய மனைவியை அதாவது கொலை செய்வதற்கும் தயார், தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கும் தயார். நபி அவங்க சொன்னாங்க, ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், துனியாவுடைய விருப்பம், மரணத்துடைய பயம், வெறுப்பு, இந்த இரண்டின் மூலமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் கோழைகளாக மாறிவிட்டாங்க. மேலும் நபி அவங்க சொன்னாங்க, லா தாத்தி சாத்து ஹத்தா யதகாரப ஸமான், கியாமத் இதுவரைக்கும் வராது, காலம் ரொம்ப வேகமா போகும். நபி அவங்க சொன்னாங்க, யகூனு ஸனது கஷ்ஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தை மாதிரி, வஷ்ஹரு கல் உஸ்பூ, ஒரு மாதம் ஒரு வாரத்தை மாதிரி, வல் உஸ்பூஉ கல் யௌம், ஒரு வாரம் ஒரு நாள மாதிரி, வஸ்ஸாஅத்து கதர்மதி ஃபின்னார், ஒரு வாரம் அதாவது ஒரு நாள் நெருப்பை பத்த வைத்து அணைக்கக்கூடிய நேரத்தில் கழிந்து விடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இது 100க்கு 100 இல்லாவிட்டாலும் ஓரளவு இன்றைக்கு நாங்க சர்வசாதாரணமா பார்க்கிறோம். சென்ற வருஷத்துடைய ரமதான் கழிந்து சில மாதங்கள் கூட கழியல்ல, அடுத்த ரமதான் வந்த மாதிரி தெரியுது. இப்ப எங்களுக்கு தெரியும், ரமதான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 நாள் ஆச்சு. என்னமோ போன கிழமை மாதிரி தான் இருக்குது ஆரம்பிச்சது, அதுக்குள்ள 3 கிழமை 4 கிழமை உருண்டோடி விட்டது. நபியவங்க சொன்னாங்க, ஒரு வருஷம் ஒரு மாதத்தை மாதிரி, ஒரு மாதம் ஒரு வாரத்தை மாதிரி, அந்த அளவுக்கு காலம் வேகமா சென்று கொண்டிருக்கும். அதில் உள்ள பரக்கத் எடுபட்டு போய்விடும். ஆரம்பத்துல நாங்க பார்க்கலாம், நம்முடைய பெரியார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அவங்க வாழ்ந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு வேலைகளை செஞ்சு முடிச்சாங்க. இன்றைக்கே நாங்க பார்க்கலாம், உங்களுடைய கனடால எல்லாத்தையும் எங்கட நாட்டுல இப்ப வீட்டுகள் எல்லா சாதனங்களும் வந்திருக்குது. முந்தைய ஒரு மாதிரி இல்ல. ஆரம்பம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால நாட்டு சைட்ல வாழ்ந்தவங்க உங்களுக்கு தெரியும், அவங்க விறகு புறப்பதற்கு போவாங்க, அதே மாதிரி தண்ணி எடுக்க போவாங்க, அதே மாதிரி அந்த குச்சிக்காய் கொத்தமல்லி அரைப்பாங்க, அரிசி இடிப்பாங்க, மா அரைப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவ்வளவு செய்தும் அவர்களுக்கு பரக்கத். இன்றைக்கு இந்த வேலை ஒன்றும் இல்ல, பைப்பை திறந்தா தண்ணி வரும். அதே மாதிரி எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. இவ்வளவு இருந்தாலும் எங்கட பெண்கள் என்ன சொல்றது, டைம் இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, காரணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், காலம் நெருங்க 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 நேரத்தில் உள்ள பரக்கத் எடுபட்டு போய்விடும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்துல வாழ்ந்தது ஒரு 50 வருஷம், 55 வருஷம். அந்த 55 வருஷத்துல அவங்க சுமார் 1000 கிதாபுகளை எழுதி முடிச்சிட்டாங்க. அந்த 1000 கிதாபுல 100 கிதாப நாங்க எங்கட வாழ்நாள் பூரா படிச்சாலும் படிச்சு முடிக்கலாம். அவ்வளவு கிதாபு 55 வருஷத்துல வஃபாத் ஆகிட்டாங்க. அவ்வளவு கிதாபுகளை எழுதி முடிச்சாங்க. ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். இப்னு ஜரீர் தப்ரின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு சரித்திர ஆசிரியர், அவர் ஒரு தடவை சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் 40 வருஷமா ஒரு நாளைக்கு 4 பக்கங்களாக 40 வருஷமா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். எங்களை ஷாஃபி மذஹபில் உள்ள முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய வயது 22. அந்த 22வது வயதுல அவங்க ஒரு தப்சீர் எழுதினாங்க, தப்சீர் ஜலாலைன் என்று சொல்லி. எங்கட அதிகமான அரபி மதரசாக்கள்ல 4வது 5வது வருஷம் அல்லது 5வது 6வது வருஷம் ஓதி கொடுப்பாங்க. 2 அல்லது 3 வருஷம் ஓதி கொடுத்தாலும் அந்த முழு கிதாபை கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். இவங்க வெறும் 40 நாள்ல இந்த கிதாபை எழுதியே முடிச்சிட்டாங்க, வயது 22ல.
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அப்ப நபி அவங்க சொன்னாங்க, காலம் ரொம்ப வேகமா உருண்டோடி கொண்டு செல்லும், அதில் உள்ள பரக்கத்துகள் எடுபட்டு போய்விடும் என்பதை இன்றைக்கு நாங்க கண் கூடாக நிதர்சனமாக பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, லா தாத்தி ஸாஆ ஹத்தா யகூன அக்வாம், சில மக்கள் இஹ்வாலுன் அலானியா அதாவு ஸரீரா, வெளிரங்கத்துல நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, உள்ரங்கத்துல விரோதியாக இருப்பாங்க. 100க்கு 100 இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். இஹ்வானுல் அலானியா அதாவு ஸரீரா, வெளிரங்கத்துல சண்டை, ரொம்ப முகத்தை மறுமலர்ச்சியோட கல்லுக்க பேசுவாங்க, கதைப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. ஆனா ரகசியமா போயிட்டா இவர் அவரை குழி வெட்டுவாரு, அவர் இவரை குழி வெட்டுவாரு. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அவர்கள் சிலர்கள் அவர்களை விரும்புறது என்ன, அவர்கள்ட்ட இருக்க அந்த பணத்திற்காக. இன்னும் சிலர்கள் அவர்களை வெறுக்கிறது என்ன, அவர்களை ஆதரிக்காட்டி ஏதாவது ஆபத்து வந்துவிடும், அவருக்கு சப்போர்ட்டா பேசாட்டி ஏதாவது ஆபத்து வந்துவிடும். வெளிரங்கத்துல நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, அதாவது உள்ரங்கத்துல இவர் அவருக்கு விரோதியாக இருப்பார். நபி அவங்க சொன்னாங்க, பள்ளி வாசல்கள் சில கட்டங்கள் நிறைந்திருப்பாங்க, அதிகமான மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, ஆனால் லா யஜிதூன இமாமன், தொழுவிப்பதற்கு இமாம் அவங்க பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. ஏண்டா தொழுகையுடைய மசாயில் தெரியாது. பள்ளியில் உள்ள இமாம் சப்தம் தொழுவிக்கணும் இல்ல, 2 பேர் சேர்ந்தா ஒரு ஆள் இமாம் ஒரு ஆள் மாமும். நபி அவங்க சொன்னாங்க, அதிகமான மக்கள் வருவாங்க, யாரும் இமாமத்துக்கு முந்த மாட்டாங்க. ஏன்? இமாமத்துடைய மசாயில் தெரியாது. அல்லாஹ் காப்பாத்தணும். இன்று வரைக்கும் நாங்க தீன்ல பின்னுக்குத்தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜனாசா கொண்டு வந்து வச்சா பள்ளி ஹசரத் வரணும், நீங்க இப்படி நியத்து வைங்க, நியத்து வச்சு முதலாவது தக்பீர்ல இது ஓதுங்க, 2வது தக்பீர்ல இது ஓதுங்க, 3வது தக்பீர்ல இது ஓதுங்க, 4வது தக்பீர்ல இது ஓதுங்க. எங்களுக்கு ஜனாசா தொழுவக்கூடிய முறை கூட தெரியாது. ஆனா நாங்க துனியாவுல எல்லா சரியான முன்னேற்றம், இன்டர்நெட்ல எந்த தொங்கல போகணுமோ அங்கெல்லாம் நாங்க போய்த்துருவோம். துனியால அந்த அளவுக்கு முன்னேற்றம். தீன்ல வந்தா இன்னும் ஜனாசா தொழக்கூடிய முறையை ஹசரத் சொல்லாத்தி தெரியாது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, பள்ளிக்கு அதிகமான மக்கள் வருவாங்க, ஆனா யாரும் முந்த மாட்டாங்க தொழுவிக்கிறதுக்கு. ஏன்? தொழுகையுடைய மசாயில் தெரியாது, அதனுடைய சட்ட சட்டம் தெரியாது, அதனுடைய ஷர்த்து ஃபர்துகள் தெரியாது, அதனுடைய வாஜிபுகள் தெரியாது, அதனால யாருமே முந்த மாட்டாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷாஹூர்களே, நபி அவர்கள் சொன்ன இந்த கிட்டத்தட்ட இந்த அடையாளங்கள், அதிகமான அடையாளங்கள் இன்றைக்கு முழு உலகத்தில் நாங்க பார்க்கலாம், நடந்து கொண்டே இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஹன் வ அன்ஹாரா, அரேபிய பூமிகள் அது நந்தவனங்களாக, அங்கே ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறிவிடும் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அரபு நாட்டு நீங்க போயிட்டு பார்த்தா அது வெறும் பாலைவன பூமி. உதாரணமா துபாய் அல்லது குவைத் அல்லது கத்தார் போயிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க செயற்கையான முறையில. ஆங்காங்கே தோட்டங்கள், ஆங்காங்கே பூமரங்கள், ஆங்காங்கே பழைதுகள். நபி அவங்க சொன்னாங்க, ஹத்தா தஊத அர்துல் அரபி முரூஹன் வ அன்ஹாரா, அரேபிய பூமி அது தோட்டங்களாக, அது விவசாய பூமிகள், விவசாயம் செய்யக்கூடியதாக, ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறிவிடும். இன்றைக்கு அவங்க செயற்கையான முறையில செய்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, இந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் இந்த சின்ன அடையாளங்கள் கிட்டத்தட்ட நடந்து கொண்டே இருக்கும். கயாமனால் ஒரே அடியா வாரதில்லையே, கயாமனால் வாராண்டா அதுக்குள்ள நபி அவங்க சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடியணும். உதாரணமா நாங்க பார்க்கலாம், இந்த ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, இது ஒரு அவர் ஓடுதுன்னு வைங்க. இந்த ஒரு அவர் ஓடுறதுக்கு பின்னால நிப்பாட்டினா அது நிக்க பிடிக்கும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிக்கும். ஒரு அவர் ஓடின ஃபேனே நிக்கிறதுக்கு 2-3 நிமிஷம் உண்டா? ஒரு 24 அவர் ஓடுற ஒரு மெஷின் அல்லது ஒரு மாதம் ஓடுற மெஷின் நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளவு பருவம் பேச்சு நிற்கும்? அப்ப இந்த துனியாவை படைச்சு 5000-6000 வருஷம் ஆகுது, அது ஒரே அடியா முடிந்து போறல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா முடியும். அதற்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெரிய அடையாளங்களை, சில சின்ன அடையாளங்களை சொன்னாங்க. அந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்குது. நபி அவர்கள் சொன்ன சில பெரிய அடையாளங்களும் இருக்குது. அந்த பெரிய அடையாளங்கள் ஒன்று தான் ஹதரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெளியாகுவாங்க. ஹதரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகையை வைத்து நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம் ஏற்படும். ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம், சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படும். அது ஏற்பட்ட உடனடியாக நபி அவங்க சொல்லல, அது ஏற்பட்டு 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமும் ஆகலாம். ஆக ஒரு ரமதானுடைய மாதத்துல 2 கிரகணம் ஏற்படும். அதற்கு பின்னால ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அதுவும் எப்ப வருவாங்க? முழு உலகத்துடைய முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமிய கலீஃபா இருப்பார்.
அது இன்றைக்கு இல்ல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலைவன் உண்டு இல்ல உலகத்துல. இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹலீஃபா இருப்பாரு, அந்த ஹலீஃபா இறந்து விடுவாரு. இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு ஹலீஃபா உண்டு தேவை, எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை. தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன தலைவராக்கிட கூடாதுன்னு சொல்லி மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்துருவாங்க. மக்காவுக்கு வந்து பைத்துல்லாஹ்வுல தவாப் செய்து கொண்டிருப்பாங்க. தவாப் செய்யக்கூடிய வேளையில அவங்க ஹஜ்ருல் அஸ்வத தாண்டி போற வேளையில வானத்திலிருந்து ஒரு சப்தம் கொண்டு வரும், ஹாதா மஹ்தியுன் கலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்தி ஃபபாயிஉ. இதோ மஹ்தி, இவர் தான் பூமியில் உள்ள உங்களுடைய கலீஃபா, நீங்க இவருடன் பைஅ செய்யுங்கன்னு ஒரு சப்தம் கொண்டு வந்தவுடன் மக்காமு இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில போய் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் போய் எல்லாரும் பைஅ செய்ய ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு இப்பொழுது கலீஃபாவாக தலைவராக இருப்பாங்க. அந்த வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுப்பான், செல்வங்களை கொடுப்பான், பணங்களை கொடுப்பான். ஒரு பணக்காரர் அவருடைய பணத்துக்குரிய ஜக்காத்தை தலையெல்லாம் வச்சு அலைவாரு. யார்கிட்டயாவது போய் கேட்பார், இந்த ஜக்காத் எடுங்க, சொல்லுவாரல்லா அரபலி ஃபீஹா, எனக்கு இதுல தேவையில்லை, நீங்க நேற்று கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல, நான் எடுத்திருப்பேன், ஆனா இன்றைக்கு எனக்கு இது தேவையில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், முஸ்லிம்களுக்கு சொத்துக்களை செல்வங்களை கொடுப்பான். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால எப்பொழுதும் முஸ்லிம்கள் யூதர்களுடன் சில சண்டைகள் நடக்கும். அதுல நடக்கக்கூடிய சண்டை தான் குஸ்துன்தீனியான்னு சொல்லக்கூடிய அந்த துருக்கியில நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் போவாங்க. அதற்கு முன்னாலும் முஸ்லிம்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, பல இடங்களில் போய் யூதர்களுடன் சண்டை பிடிப்பாங்க. அந்த சண்டை பிடிக்கக்கூடிய வேளையில தான் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். ஒரு மரத்திற்கு பின்னால போய் ஒளிந்தா அந்த மரம் காட்டி கொடுக்கும் யூதன, யா முஸ்லிம் யா அப்தல்லாஹ் அதுவுக கல்ஃபி தஆல், ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, எனக்கு பின்னால் உன்னுடைய விரோதி மறைந்திருக்கிறான், தஆல் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, நீ வந்து அவனை கொண்டு விடுன்னு சொல்லி மரங்கள் பேசும், கற்பாறைகள் பேசும், பெரும் பெரும் மலைகள் பேசும். இல்லல் கர்கித், கர்கித் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மாத்திரம் யூதர்களை காட்டி கொடுக்காது, மற்ற அனைத்து மரங்களும் யூதர்களை காட்டி கொடுக்கும். அதனால தான் அந்த மரத்தை இன்று வரைக்கும் யூதர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழித்து அந்த மரத்தை வளர்க்கிறாங்க. அவங்க சொல்ற வெகு விரைவில் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வரும், அந்த சண்டையில் இந்த மரம் தான் எங்களை காட்டி கொடுக்காது. அதனால் இந்த மரத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது குஸ்துன்தீனியா சொல்லக்கூடிய ஊருக்கு போவாங்க. அந்த முஸ்லிம்கள் உள்ளே வரவிடாமல் அந்த நாட்டு மக்கள் கடல் பகுதியில பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க. தரை வழியா வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க. இப்பொழுது 70,000 முஸ்லிம்கள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததியில வரக்கூடிய 70,000 முஸ்லிம்கள். இந்த அதிகமான ஹதீஸ் மிஷ்காத் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருவாங்க கடல் பக்கமா உள்ள அந்த பகுதிக்கு வந்து நபி அவங்க சொன்னாங்க, அம்புகளை எய்ய மாட்டாங்க, ஈட்டிகளை வீச மாட்டாங்க, வாள்களை உருவ மாட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போடுவாங்க. அந்த தரை பக்கமா உள்ள சுவரு அது இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். மறுமுனைக்கு வருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாங்க. அந்த தரை பக்கமா உள்ள அந்த சுவரு இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். அதற்கு பின்னால் அந்த ஊருக்கு பெரிய ஒரு வாசல் ஒன்று இருக்கும். அதற்கு முன்னால வருவாங்க, வந்து இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வாசல் திறந்து விடும். அந்த ஊரை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வாங்க. வெற்றி கொண்டு அவங்களோட வாள்களை ஜெய்தூன் மரத்துல தொங்க விட்டு இருப்பாங்க. கனிமத் பொருளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு சத்தம் ஒன்று வரும், ஏதோ தஜ்ஜால் வெளியாகி விட்டான், ஏதோ தஜ்ஜால் வெளியாகி விட்டான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது அவங்க கனிமத் பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாங்க தஜ்ஜாலுடன் யுத்தம் செய்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லாத எந்த நபியும் இல்ல. அனைத்து நபிமார்களும் அந்த தஜ்ஜாலுடைய விடயத்தில் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதனால் நபி அவங்க சொல்லுவாங்க, நானும் உங்களுக்கு தஜ்ஜாலுடைய விஷயத்தில் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று. அவன் வரக்கூடிய காலத்தில் ஹதீஸ்ல வருது, அவன் வருவதற்கு 3 வருஷத்துக்கு முன்னால, முதலாவது வருஷம் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையில 3இல் 1 பகுதி தான் பெய்யும். 2வது வருஷம் 3இல் 2 பகுதி தான் பெய்யும்.
3வது வருஷம் வானத்திலிருந்து மழை ஒரு சொட்டு கூட பெய்யாது. பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த தானியங்கள் எதுவுமே விளையாது. அதனால முழு உலகத்தில் உள்ள மக்கள் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க. இம்மிருகங்கள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் தாகத்தால செத்து கொண்டிருக்கும். அந்த வேளையில தான் தஜ்ஜால் வருவான். அவன் வானத்திற்கு உத்தரவிடுவான், வானத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். பூமிக்கு உத்தரவிடுவான், பூமியிலிருந்து தானியங்கள் வெளியாக ஆரம்பித்துவிடும். ஒரு ஆளுடைய ஒட்டகம் செத்திருக்கும். அவன் கேட்பான், இந்த ஒட்டகத்தை நான் உயிராக்கி தரவான்னு சொல்லி. அவன் சரி என்று சொன்னவுடன் அந்த ஒட்டகத்தை இவன் உயிராக்கி கொடுப்பான். ஒரு ஆளுடைய நல்ல வாலிபன் இறந்திருப்பான். இவன் கேட்பான், நீ என்ன கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்ற உன்னுடைய வாலிப மகனை நான் உயிராக்கி தாரேன் என்று சொல்லி. எப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க, அவன் உயிராக்குறதல்ல, அந்த மகனுடைய உடம்புக்குள்ளால ஷைத்தான் போய் இருந்து கொள்வான். உடனடியா ஷைத்தானுடைய தோற்றத்தில் அவன் வெளியில வருவான். இதை பார்த்து பலகீனமான ஈமான் உள்ளவர்கள் அந்த தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்வாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அவனுடைய வலது கண் பொட்டையாக இருக்கும். அவனுடைய நெத்தியில காஃபேர் எழுதப்பட்டிருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அதை படிப்பாங்க. எழுத வாசிக்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருமே அதை படித்துக் கொள்வாங்க. அவனுடைய நெத்தியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவனுடைய வலது பக்கத்தில் ஒரு தோட்டம், அவனுடைய இடது பக்கத்தில் ஒரு நரகம் இருக்கும். ஆனா வலது பக்கத்தில் உள்ள தோட்டம் அது நரகமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். இடது பக்கத்தில் உள்ள அந்த நரகத்தை அல்லாஹ் சொர்க்கமாக மாற்றுவான். அவனை கொண்டு யாரை யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அவன் சொர்க்கத்தில் போடுவான், அது அவர்களுக்கு நரகமாக மாறும். அவனை யாரு நிராகரிப்பார்களோ அவர்களை தூக்கி அவன் நரகத்தில் போடுவான். ஆனால் அல்லாஹ் அதை சொர்க்கமாக மாற்றி விடுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹூர்களே, பயங்கரமான அநியாயங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனா தஜ்ஜால் மக்காவுக்குள்ள நுழைய இயலாது, மதீனாவுக்குள்ள நுழைய இயலாது. மக்கா மதீனாவுக்குள்ள நுழைவதை விட்டும் அல்லாஹ் ஒரு 7 இடங்கள்ல மலக்குமார்களை வைத்து மக்கா மதீனாவை கார்ட்ஸ் பண்ணுவான். அந்த தஜ்ஜால் பல விதங்கள்ல நுழைவ முயற்சி செய்வான். அவனால் அந்த ஹரமேன் ஷரீஃபுக்குள்ளால நுழைய முடியாது. இப்பொழுது அவனுடைய பெரிய ஒரு படை வந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய வேளையில எங்கட இஸ்லாமிய ஒரு சகோதரர் அவர் போவாரு. அவனுடைய ஒரு ஆயுத படை வந்து கொண்டிருக்கும். அவர்கள் இவனை பார்த்து கேட்பாங்க, எங்க போறீங்க? சொல்வாரு, நான் உன்னுடைய இந்த தலைவனை கொல்ல போகின்றேன், அவனோட யுத்தம் செய்ய போகின்றேன். இப்பொழுது அந்த ஆயுததாரிகள் சொல்லுவாங்க, இவனை உடனடியா இங்கே நாங்க கொண்டு விடுவோம் சொல்லி. அப்ப சிலர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல எங்களை தலைவர் யாரையும் கொல்லவானம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய சகோதரனை அந்த தலைவன் கூட்டிக் கொண்டு போவாங்க. போய் முதலாவது கேட்பான், நான் யாரு? சொன்னாங்க, எங்கட நபி அவங்க சொன்ன அந்த பொய்யன் நீதான் தஜ்ஜால் என்று சொல்லி. உடனடியா அவன் என்ன செய்வான்? சொல்லுவான், தஜ்ஜால் இவனை நீங்க காயப்படுத்துங்க. இவனுடைய வயிற்று பகுதி, இவனுடைய முதுகு பகுதி, பல பகுதிகள் ஆயுதங்களால, கூர்மையான ஆயுதங்களால குத்தி அவனை காயப்படுத்தி மீண்டும் கேட்பான், நான் யாரு? நீ என்ன கொண்டு ஈமான் கொள்கின்றாயா? சொல்வார், இல்ல எங்கட நபி அவங்க சொன்னது இன்னும் உறுதியாக இருச்சு, நீ தான் அந்த தஜ்ஜால் பொய்யன். இப்பொழுது அவன் சொல்லுவான், இவனுடைய தலையில வாழ வச்சு நேரா தலையிலிருந்து உடம்ப 2 துண்டாக நீங்க இவனை என்ன செஞ்சிருங்க, அறுத்திருங்க. இப்பொழுது 2 துண்டு, ஒரு துண்டு வலது பக்கம், ஒரு துண்டு இடது பக்கம். நடுவால தஜ்ஜால் நடப்பான். நடந்து கொஞ்ச நேரம் வந்து மீண்டும் வந்து 2 துண்டு உண்டாக சேர்த்து அவன்கிட்ட கேட்பான், இப்பயாவது நீ என்ன கொண்டு ஈமான் கொள்கின்றாயா? கூடியிருந்த மக்களை பார்த்து சொல்வார் அவரு, நீங்க இன்னும் உறுதியா நம்புங்க, என்னுடைய நபி அவர்கள் சொன்ன தஜ்ஜால் இவன் தான் பொய்யன், இவன் தான் தஜ்ஜால் சொன்ன வேலையில அவர் சொல்லுவார், இதுக்கு பின்னால நீ என்ன கொள்ளையலா, இதுக்கு பின்னால நீ என்ன ஒன்றும் செய்யலா. இப்பொழுது அவனுடைய கழுத்துல வச்சு அவன் அறுக்க பார்ப்பான். அவனுடைய கழுத்து அல்லாஹ் செம்பு மாதிரி ஆக்கி வைத்து விடுவான். அந்த இஸ்லாமிய சகோதரனுடைய கழுத்தை அல்லாஹ் செம்பு மாதிரி ஆக்குவான். எவ்வளவோ முயற்சி செய்வான் அவனுடைய கழுத்தை அறுப்பதற்கு, அறுக்க முடியாது. அவன் தூக்கி அவனுடைய நரகத்துல போடுவான். ஆனால் அல்லாஹ் அதை சுருக்கமாக மாற்றுவான். நபி அவங்க சொன்னாங்க, ஹாதா அஅதமு ஷஹாதத்தன் இன்த ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஷஹாதத்துடைய பதவியை பெற்றவர் இந்த மனிதர் தான். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹூர்களே, பலஹீனமான ஈமான் உள்ளவங்க எல்லாம் அவனை பின்பற்றிடுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அந்த தஜ்ஜால் பார வேலையில நான் இருந்தா அதுல இருந்து உங்களை பாதுகாக்க முயற்சிப்பேன். நான் இல்லாட்டினீங்க அவனுடைய இந்த ஃபித்னாவில இருந்து பாதுகாத்துக் கொள்ள சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப ஆயத்துகளை ஓதிக்கொள்ளுங்க. சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த ஆரம்ப ஆயத்துகளை ஓதுறீங்கன்னு சொன்னா தஜ்ஜாலில் இருந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹூர்களே, இப்படியே
இவன் குழப்பம் பண்ணி கொண்டிருந்த வேலையில தான் அதற்கு முன்னால தான் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுமார் 7 வருஷம் உலகத்துல வாழுவாங்க. அவர்கள் திருமணமும் முடிப்பாங்க. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவாங்க. சிரியா நாட்டுடைய தலைநகரத்துல தமஸ்கஸ்ல மஸ்ஜித் உமவி ஒரு பள்ளிவாசல் இன்று வரைக்கும் இருக்குது. அந்த மஸ்ஜித் உமவி என்ற பள்ளிவாசலுடைய கிழக்கு திசையில் உள்ள வலது மினாராவுல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 மலக்குமார்களுடைய தோள் பட்டைகளை பிடிச்சு கொண்டு அவங்க வந்து அந்த மினாரால வந்து இறங்குவாங்க. அந்த மினாராவுலிருந்து பள்ளிக்கு இறங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு ஏணி ஒன்று வைக்கப்படும். அந்த ஏணியிலிருந்து இறங்கி கீழே வருவாங்க. இப்பொழுது மக்கள் எல்லாம் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அதாவது அந்த மஸ்ஜித் உமவி பள்ளிவாசல்ல எல்லாரும் கூடியிருப்பாங்க. இப்பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க தொழுவீங்க. சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இக்காம சொல்லப்பட்டது உங்களுக்கு தான், அதனால நீங்க தொழுவீங்க. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுவிப்பாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னால நின்று தொழுவாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, ஹஜ்ரத் ஈசாவை கண்ட தஜ்ஜால் உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சு கொண்டிருப்பார். நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, உப்பு எப்படி கரையுமோ அதே மாதிரி ஹஜ்ரத் ஈசாவை கண்டா அந்த தஜ்ஜால் கரைந்து கொண்டிருப்பான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வேளையில உலகத்தில் உள்ள அதிகமான கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. குர்ஆன்ல வருது, வ மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன் பிஹி கப்ல மௌத்தி. வேதவாசிகள்ல கிறிஸ்தவர்கள்ல சிலர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால அவரை கொண்டு ஈமான் கொள்வாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டா உலகத்தில் உள்ள சிலுவைகள் எல்லாம் உடைச்சி போட்டுடுவாங்க, பன்றிகள் எல்லாம் கொலை செய்திடுவாங்க, அந்நியவர்கள்ட்ட டெக்ஸ் ஜிஸியா வசூலிப்பாங்க. இப்பொழுது முழு உலகத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சி தான் இருக்கும். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த கட்டத்திலேயும் பலவிதமான யுத்தங்கள் நடக்கும். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் பாதகமாக அந்த யுத்தத்துடைய வேலையில தான் இந்த மரங்கள், இந்த கற்பாறைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். எதை சொல்ல வாரோம்டா, இந்த சமீப காலத்தால் நடக்கிற இந்த இன்சிடென்ட் எல்லாம் அதற்குரிய ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும். ஒரே அடியா உலகம் மாற்றப்படாது. இப்படி இப்படி ஒவ்வொன்று நடந்து 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 அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு கிரவுண்ட் சமைக்கிறான், ஒரு மைதானத்தை சமைக்கிறான். கடைசியில் அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. கடைசியில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரே அடியா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தா என்ன செய்யறது? அதற்குரிய ஒரு முன்னேற்பாடாத்தான் இந்த உலகத்துல சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்கலாம். இது எங்களால உறுதியா சொல்லலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்ப வருவாங்க, இன்னும் எத்தனை வருஷத்துல வருவாங்க, அதை யாரும் உறுதியா சொல்ல இயலாது. ஒரு இஸ்லாமிய கலீஃபா இருக்கணும், அவர் மௌத்தாகணும், அதற்கு பின்னால் அவர் வருவாரு. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜால கொல்லுவாங்க. இஸ்ரவேல்ல ஒரு இடம் இருக்குது, அதாவது லுத் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கத்தான் யூதர்களுடைய ஏர்போர்ட் இருக்குது. லுத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் யூதர்களோட ஏர்போர்ட் இருக்குது. அந்த லுத் என்ற இடத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தஜ்ஜால கொண்டு தன்னுடைய ஈட்டியில அவனுடைய ரத்தத்தை காட்டுவாங்க. பாருங்க, நான் தஜ்ஜால கொலை செஞ்சிட்டேன் என்று சொல்லி. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த வேளையில உலகத்துல பயங்கரமான பரக்கத் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எந்த அளவுக்குண்டா பூமியில மறைந்திருக்கிற அனைத்தையும் அல்லாஹ் வெளியாக்கி விடுவான் பூமிக்கு மேலால். குர்ஆன்ல வருது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. பூமி அதை நடுக்கி வைக்கப்படும் பயங்கரமான முறையில. பூமிக்கு கீழால் உள்ள சுமைகள், பாரங்கள் எல்லாம் பூமிக்கு மேலால கொண்டு வந்துவிடும். மனிதன் அந்த பூமியை பார்த்து கேட்பான், உனக்கு என்ன நடந்துருச்சு? இப்படி இந்த பூமி மனிதனுடன் பேசும். அதற்கு மேலால் உள்ள செய்திகள் எல்லாம் அறிவிக்கும். அந்த பூமி சொல்லும், உன்னுடைய ரப் எனக்கு வஹி அறிவித்தான் இந்த மாதிரி செய்யும்படி. அந்த வேளையில தான் நபி அவங்க சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், இப்பொழுது நான் என்னுடைய ஒரு படைப்பினத்தை அனுப்ப போகின்றேன். அதுதான் யஜுஜ் மஅஜுஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. அந்த படைப்பு வந்தா அவர்களால் உங்களை எதிர்நோக்க இயலாது. அதனால் நீங்க எல்லாம் உங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களை கூட்டிக் கொண்டு அந்த தூர் சீனா மலைக்கு போய்விடுங்க.
மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜு வ மஅஜூஜு வ ஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன். அவர்கள் ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடைப்பு திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னா அவர்கள் உயர்ந்த இடத்திலிருந்து அவர்கள் விரைந்து விரைந்து இந்த பூமிக்கு வருவாங்க. அவர்களை பற்றி படை இமாம்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க. அதிகமானுடைய கருத்துப்படி அவங்க கட்டையானவர்களாக சின்ன சின்ன மனிதர்களா இருப்பாங்க. ஆனா அவங்களோட எண்ணிக்கைய சொல்லல. சிரியால புஹைரா தபிரியான்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது. நாங்க ஜோர்டான் போன வேலையில தூரத்திலிருந்து எங்களை காட்டி தந்தாங்க. உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு குளம் புஹைரா தபிரியான்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. இந்த யஜூஜ் மஜூஜ் உள்ள ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கும். வரக்கூடியவங்க அவ்வளவு பெரிய அந்த குளத்துல அந்த கூட்டத்துடைய ஆரம்பவினர் தண்ணியை குடிப்பாங்க. பின்னால் உள்ளவங்க வந்து பார்த்தா அதுல தண்ணியே இருக்காது. சொல்லுவாங்க, முதல்ல தண்ணி இருந்துச்சுதான் என்று சொல்லி பின்னால வாரங்களுக்கு தண்ணி இருக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த முழு புஹைரா தபிரியான்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய அந்த குளத்துடைய தண்ணிகளை குடிச்சிடுவாங்க. மனிதர்களுக்கு அநியாயம் செய்வாங்க. பயிர்கள் மரங்கள் ஏலி அடிச்சாட்டியங்களை செய்வாங்க. அந்த வேளையில தான் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒவ்வொரு மலைகள்ல போய் ஒதுங்கிக் கொள்வாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த வேளையில இந்த ஹதீஸ் நபி அவங்க அறிவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ஹஜரத் அஸ்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பயங்கரத்தை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய வேளையில நாங்க மாவை குழைக்கிறோம். ஆனா எங்களை ரொட்டி சுடுவதற்கு கூட தைரியம் இல்ல. எங்களுக்கு பயமா இருக்குது. அதனால நாங்க ரொட்டியை கூட சுடுறதுக்கு தைரியம் இல்ல. அந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ்? அவங்களோட உணவு எப்படி இருக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, யுஜ்ஸி உம்மா யுஜ்ஸி அஹ்லுஸ் ஸமா. வானவர்களுக்கு எது போதுமோ அதுவே அந்த காலத்துல முஸ்லிம்களே போதும். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க, அவங்களோட வயிறு நிறைந்து விடும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அவங்களோட தாகம் தீர்ந்து விடும். இப்படி சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த யஜூஜ் மஜூஜ் என்ன செய்வாங்க, நாங்க பூமியில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சாச்சு என்று அவங்களோட அம்புகளை எடுத்து வானத்தின் பக்கம் உயர்த்துவாங்க. சொல்லுவாங்க, கத்தல்னா மன்ஃபிஸ் ஸமா வனக்தலு மன்ஃபிஸ், அதாவது கத்தல்னா மன்ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களை கொண்டுட்டோம், இப்ப வாங்க வானத்தில் உள்ளவர்களை கொல்லுவோம்னு சொல்லி எல்லாரும் வானத்தை நோக்கி அம்புகளை வீசுவாங்க. அந்த அம்பு மேல போயிட்டு திரும்பி வரக்கூடிய வேளையில அது இரத்தம் கலந்து அவர்களுடைய தலையிலே வந்து விழுந்து அதே அம்புகளால் அவர்கள் அனைவர்களும் கொலை செய்யப்படுவாங்க. எந்த அளவுக்கு அதற்கு பின்னால நபியவங்க சொன்னாங்க, 100க்கு 100 இன்ஷா அல்லாஹ் கடந்த காலத்துல நபியவங்க என்ன சொன்னாங்களோ அது எப்படி நடந்ததோ அதே மாதிரி 100க்கு 100 இவைகள் எல்லாம் நடக்கும். பின்னால் அல்லாஹ் பெரிய ஒரு மிருகத்தை அனுப்புவான். அந்த மிருகம் இவர்களுடைய சடலங்களை ஜனாசாக்களை கொண்டு போய் அல்லாஹ் நாடக்கூடிய ஒரு இடத்துல அதை கொண்டு போய் போட்டு விடும். அதற்கு பின்னால் இவங்க பாவிச்ச அந்த கயிறுகள், இவங்க பாவிச்ச அந்த அம்புகள், இவங்க பாவிச்ச அந்த ஈட்டிகளை முஸ்லிம்கள் 7 வருஷமா எரிப்பாங்க. எரித்து முடிக்கல. 7 வருஷமா எரிப்பாங்க. அப்படி எரித்தும் அவர்களால் எரித்து முடிக்க முடியாத அளவுக்கு முழு உலகமும் நாட்டமாக இருக்கும். அந்த வேளையில தன் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மலையை அனுப்பி வைப்பான். அந்த முழு உலகத்திலும் அந்த மழை பெய்யும். அந்த மலையை கொண்டு அந்த யஜூஜ் மஜூஜுடைய அனைத்து நாட்டங்களையும் அசிங்கங்களையும் அல்லாஹ் கழுவி வைத்து விடுவான். இப்பொழுது உலகம் பூரா ஒரு அமைதி, ஒரு மனமான காத்து. எந்த அளவுக்கு பரக்கத்துன்னு சொன்ன நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மாதுளம் பழத்தை கொண்டு ஒரு பெரிய குடும்பம் சாப்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய மாதுளம் பழம். அந்த மாதுளம் பழத்துடைய தோலை வச்சு அவங்க குடை மாதிரி பாவிப்பாங்க. ஒரு ஆற்ற கலக்கக்கூடிய பாலை வச்சு பெரிய ஒரு குடும்பம் சாப்பிடுவாங்க. அவங்கள பசி போய்விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்துகளை கொட்டி கொண்டே இருப்பான். அந்த வேளையில தான் அல்லாஹ் கூறுவான், இப்பொழுது நான் பெரிய ஒரு புகையை அனுப்ப போகின்றேன். இன்றைக்கு ஓதின அந்த சூராவுல சூரா துஹான் நேத்து ஓதினாங்க. அந்த சூரா துஹான் என்ற புகை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், யௌம தஅத்தி ஸமாஉ பிதுஹானின் முபீன், வானத்திலிருந்து ஒரு புகை ஒன்று வரும். யக்ஷன்னாஸ், அது முழு மக்களையும் பீடித்துக் கொள்ளும். ஆனா முஸ்லிம்கள் அந்த புகையை நுகர்ந்துட்டா அவங்களுக்கு தடுமல் மாதிரி ஒன்று தான் வரும். ஆனா காஃபிர்களுடைய மூக்குக்குள்ளால் அந்த புகை போனா அவர்களுடைய பின் துவாரத்து வழியாக அந்த புகை வெளியில வரும். அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் உள்ளது. மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாரது, தஜ்ஜால் வாரது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாரது, யஜூஜ் மஜூஜ் வெளியாகிறது, புகையை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறது. அதுக்கு பின்னால தாபத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வைதா வகால் கலு அலைஹிம் அக்ரஜனா லஹும் தாபத்தும் மினல் அர்த், நம்முடைய அந்த தீர்ப்புடைய நேரம் வந்துட்டா நாங்க தாபத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை வெளியாக்குவோம். அது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துப்படி சஃபா மலையை பிளந்து கொண்டு அந்த தாபத்துல் அர்த்
என்று சொல்லக்கூடிய மிருகம் வெளியில வரும், வந்து துக்கல்டி முகம் மக்கள்கிட்ட பேசும். அன்னன்னாஸ கானூ பிஆயாத்தினா லா யுகினூன், அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்க நம்பல, நானும் ஒரு ஆயத், இதோ அல்லாஹ்வுடைய ஆயத்தை நான் வந்துட்டேன்னு சொல்லி அதை கொண்டு மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த வேளையில தான் இப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்ட்ட வரும் அனுமதி கேட்கறதுக்கு. முதலாவது சூரியன் சஜ்ஜா செஞ்சு அல்லாஹ்ட்ட மீண்டும் அனுமதி கேட்கும், நான் கிழக்கிலிருந்து உதிப்பதற்கு. அந்த வேளையில தான் அல்லாஹ் சூரியனை பார்த்து சொல்லுவான், நீ மீண்டும் மேற்கிலிருந்து உதயமாக சொல்லி அந்த வேளையில தான் சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதயமாகும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில தான் யமன் நாட்டுடைய பகுதி, யமன் நாட்டில் அல்ல, அந்த யமன் நாட்டுடைய பகுதியிலிருந்து ஒரு அழகான தென்றல் காற்று வீசும். அந்த தென்றல் காற்றை நுகர்ந்ததுடன் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் மரணித்து விடுவாங்க. உலகத்துல யாரும் அதற்கு முன்னாலே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிப்பாங்க. நபியுடைய கபர் ரவுதாவுக்கு பக்கத்துல அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. அந்த தென்றல் காற்றுடன் எல்லா முஸ்லிம்களும் மரணித்து விடுவாங்க. அதற்கு பின்னால உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வேளையில தான் காபிர்கள் வந்து காபத்துல்லாவை உடைப்பாங்க. காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு செங்கல்லா கலட்டி கொண்டு போய் கடல்ல கொட்டுவாங்க. அதற்கு பின்னால அவங்க மிருகங்கள் மாதிரி, நபியுடைய ஹதீஸ், கழுதைகள் எப்படி ரோட்ல சேருமோ அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் ரோட்ல சேர்ந்து கொண்டு அநியாயப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த வேளையில தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சூரை ஊதுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த சூரை பற்றி தான் நாங்க ஓதின அந்த ஆயத்துல, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்ப நீங்க பயந்து கொள்ளுங்க. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த கியாமத் நாளுடைய நடுக்கம் இருக்குது, அது மிகவும் பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவாங்க. வத்ததோ குல்லு கர்ப்பமுற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் அவளை அறியாமலேயே அந்த குழந்தை வந்து பூமியில விழுந்து விடும். மக்கள் எல்லாம் போதையில் இருப்பதை மாதிரி பார்க்கீங்க. அவங்க யாருக்கும் போதை இல்ல. இது அல்லாஹுடைய பயங்கரமான அதாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, எந்த அளவுக்குண்டா ஒரு ஆள் அவருடைய புடவையை கொண்டு வந்து விரிச்சு போடுவார் விற்பதற்கு, அதை மடிக்கிறதுக்கு முன்னால கியாம நாள் வந்துவிடும், அந்த பயங்கம் வந்துவிடும். அதன் மூலமாக முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அழிந்து விடுவாங்க. முழு உலகத்தில் உள்ள அனைவர்களுடைய உயிரும் வாங்கப்பட்டுவிடும். இப்பொழுது கடைசியாக ஹதரத் சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், உலகத்துல யாரு மிச்சமா இருக்கிறாங்க? சொல்வாங்க, இஸ்ராஃபில், இஸ்ராயில், மீகாயில், ஜிப்ராயில், அரிசை சுமக்கக்கூடிய இந்த 4 மலக்கு. இப்பொழுது அல்லாஹ் கூறுவான், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களே, நீங்களும் மரணித்து விடுங்க. இப்பொழுது அவர்களும் மரணித்து விடுவாங்க. இப்பொழுது அல்லாஹ் அதற்கு முன்னால அல்லாஹ் கூறுவான், லியமுத் ஜிப்ராயில், ஜிப்ரீல் நீங்களும் மரணித்து விடுங்க. அல்லாஹ்வுடைய அரிசை பேசும், இந்த ஜிப்ரீலையுமா நீ மரணிக்க கூறுகின்றாய், ஜிப்ரீலையுமா மரணிக்க சொல்கின்றாய்? அல்லாஹ் கூறுவான், உஸ்குத் ஃபகத் கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, என்னுடைய அர்ஷுக்கு கீழால் உள்ள அத்தனை பேர்களுக்கு நான் மரணத்தை எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்லி ஹதரத் ஜிப்ரீல், ஹதரத் மீகாயில், ஹதரத் இஸ்ராயில், கடைசியா ஹதரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்து அதற்கு பின்னால உலகத்துல வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தனியா 40 வருஷம் உலகத்தில் இருப்பான். அப்படி தனியா இருக்கக்கூடிய வேலையில தான் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், யாருடைய கையில் ஆட்சி? உலகத்துல பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்க? உலகத்துடைய தலைவர்கள் எங்க? யாருடைய கையில் ஆட்சி? யாருடைய கையில் அதிகாரம்? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்வான், லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், முழு உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் ஆட்சி, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் என்று சொல்லி 40 வருஷம் அல்லாஹ் தனிமேல இருந்து அதற்கு பின்னால தான் மீண்டும் ஹதரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரை கொடுத்து அல்லாஹ் எழுப்பாட்டு இரண்டாவது சூர் ஊதப்பட்டு அதற்கு பின்னால தான் மஹ்ஷருடைய அந்த விடயங்கள் நடக்கும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால நபியோங்க இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களை சொல்லி என்ன சொன்னாங்க? ஃபித்னா ரொம்ப
வேகமா பாதிரு பில் அமால், வேகமா நீங்க அமல்களை செய்யுங்க. ஃபித்னன் கக்தால் லைலில் முத்ரிம், இரவுனுடைய இருட்டு எவ்வளவு கடுமையா இருக்குதோ அதே மாதிரி ஃபித்ராக்கள் வரும். அந்த காலத்துல யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில பாத்தீங்கன்னா காஃபிரா மாறி விடுவான். மாலையில முஸ்லிமா இருப்பான், அடுத்த நாள் காலையில அவர் காஃபிராகி விடுவான். ஏன்? யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, துன்யாவுடைய அற்ப காசுக்காக தன்னுடைய தீனை விட்டுடுவான். ஒரு பெண்ணை அடைவதற்கு தன்னுடைய தீனை விட்டுடுவான். ஒரு ஜொப்ப கிடைக்க தன்னுடைய பேரை விட்டுடுவான். நபி அவங்க சொன்னாங்க, காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில காஃபிராக இருப்பான். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அதனால அவங்க சொன்ன அந்த பெரிய அடையாளங்கள் வராவிட்டாலும் அந்த சின்ன சின்ன எந்த அளவுக்கு செய்வோமோ அந்த அளவுக்கு எங்களோட ஆஹிராவ அல்லாஹ் பிரயோஜனம் உள்ளமாக ஆற்றி தருவான். ஏண்டா இந்த எங்கள்கிட்ட இருக்குது, ஓரளவு சுகம் இருக்குது, ஓரளவு ஓய்வு இருக்குது, ஓரளவு செல்வம் இருக்குது, ஓரளவு ஹயாத் இருக்குது. இது போனா அதற்கு பின்னால வராது. நபி அவங்க சொன்னாங்க, 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால உங்கள்கிட்ட இருக்கிற 5 நீங்க பெரிய ஒரு கனிமத் பொருளை எடுங்க. முதலாவது சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக், வயோதிபம் வருவதற்கு முன்னால உங்களோட வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நோய் வருவதற்கு முன்னால உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க பெரிய ஒரு கொள்ளை பொருளை எடுத்துக் கொள்ளுங்க. வறுமை வருவதற்கு முன்னால செல்வத்தை நீங்க ஒரு கனிமத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ஓய்வு இருக்கக்கூடியதை எடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பிஸியாக வேலையாகுவதற்கு முன்னால மௌத்து வருவதற்கு முன்னால உங்களோட ஹயாத் எடுத்துக் கொள்ளுங்க. இந்த 5 மின்னக்கு எங்கள்கிட்ட இருக்குது. வாலிபம் இருக்குது, ஓய்வு இருக்குது, சுகம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஹயாத் இருக்குது. ஆனா இது எப்ப எங்களை கையை விட்டு போகும்னு தெரியாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அதனால இதை நாங்க பெரிய ஒரு கொள்ளை பொருளா நினைச்சு எப்படி மக்கள் எங்களுடைய துனியாவுக்கு, எங்கட தொழிலுக்கு, எங்கட குழந்தைகளுடைய படிப்புக்கு, மற்ற எங்கட வீடு தொழிலுக்கு நாங்க ஈடுபடுற மாதிரி எங்கட நேரங்களை, காலங்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள்ல, வணக்கங்களை நாங்க செலவழித்தோம். துனியாவும் கிடைச்சிடும், ஆஹிராவும் கிடைச்சிடும். அதற்கு மாற்றமாக காலை முதல் மாலை வரைக்கும் தொழில், வியாபாரம் துனியான் ஈடுபட்டு திடீர்னு மூச்சு வந்துட்டா, மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த வேளையில நாங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், என்னுடைய உயிரை வாங்கிறாதே, என்ன கொஞ்சம் பிற்படுத்தியது, நான் என்னிடத்தில் உள்ள அனைத்து பணங்களையும் சதக்கா கொடுத்துட்டு நான் நல்ல அமல் செய்து கொண்டு வருகின்றேன் என்று அல்லாஹ் கேட்பான். ஒரு மனிதனுடைய மரணிக்கக்கூடிய நேரம் வந்துட்டா ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு வினாடி கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, அந்த மோசமான நிலை எனக்கு உங்களுக்கோ உலகத்தோட எந்த முஸ்லிமுக்கும் வரக்கூடாது. அதனால நல்ல ஒரு காலத்தை, நல்ல ஒரு நேரத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எங்களுக்கு சாதகமான நிலைமை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை பயன்படுத்தி எங்களால முடியுமான அளவு எப்படி ரமதான்ல நாங்க அமல்கள்ல, வணக்கங்கள்ல, தொழுகையில, ஜிக்ர்ல, திலாவத்தில் ஈடுபட்டோம்.